நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவையில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் சார் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும். நீ நல்லா சாப்பிட்டுருக்க, சாப்பிட கூட இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கேங்கிற புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை ப்ளீஸ் வந்துச்சு போ. கச்சத்தீவை மீட்போம் அப்படின்ற தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்ற இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க அதை பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட். ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி வாக்குறுதி அளிச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தளபதி ஆட்சியில இதுமாதிரி நடக்காது. கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அதுக்கு கூடிய சீக்கிரம் சிஎம் வந்து ஆக்ஷன் எடுப்பாரு. இதுல டேட்டே போடாம ஒரு ஸ்டிக்கர், இதுல ஏதோ ஒரு டேட்டு போட்டுருக்காங்க. இது எந்த டேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்லை. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி எனக்கு தெரியல, நீங்க எதாவது சொல்லுங்களேன். எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா?